ஹாய்டா. ஜிக்கு இது மினி ஸ்டோரி பாடி கார்டு. அப்புறம் எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் உடனே வந்த இந்த ஸ்டோரி வேணும் அந்த ஸ்டோரி வேணும்னு கேட்காதீங்க ப்ளீஸ். அப்படி கேட்கும்போது இப்போ போட்டிருக்க வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்ல மறந்துடுறீங்க போல். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். 3 பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஜிக்கி யூரி 2 பேரும் பெட்டில் படுத்துருக்காங்க வித்தவுட் ட்ரெஸ்ஸாக. யூரி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படி டைம் போதும் மார்னிங். ஜேகே எழுந்து வெளியே வந்தா. மிஸ்டர் லீ சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. ஜிகே ஷர்ட்டே இல்லாமல் வெளில வரான். ஜிகேவை பார்த்து எழுந்து நின்ன. நீ பாடி கார்டு இருந்ததே மறந்து போயிட்டா என் பொண்ணுக்கிட்ட. அவள் சைலண்ட்டாக வந்து லீ முன்னாடி நிற்க, ஓ நல்லா நான் வீட்டு வெளியில் நிற்க வச்சுருக்கணும். என் பொண்ணு பெட்ரூமில் இருக்கா நீ. ஜிகே சைலண்ட்டாக இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என் அப்பன் தானே, உனக்கு இவ்வளோ தூரம் இடம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கூட காலையில் ஒரு எத்து ஒன்று விடுறான். ஜேகே சைலண்டாக நின்றுருக்கான். என் வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு சமமாக என் அப்பனை சொல்லணும் எல்லாத்துக்கும் காரணம். இவ்வளோ திமிரு உனக்கு. என் பொண்ணு ரூமில் இருக்கா. ஜேகே அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. ஒரு மாதிரி சைலண்டாக நின்றுருக்கான். உன்னை என் பொண்ணை பார்த்துக்க அனுப்புனா நீ என்ன பண்ணுறாவ கூட? இதுதான் நீ அவளை பார்த்துக்கிற லட்சணமா? அப்படிலாம் அவர் நிறைய கேட்டு திட்டிகிட்டு இருக்காரு. பட் ஜேகே சைலண்டாகவே இருக்கான். இந்த டைம் உங்களை பற்றி கேட்குறான். ஒயன் பற்றி யூரிக்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். எதுக்கு சொன்னேன்? இல்லை இது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூரி ரொம்ப கூப்பிட்டா. கிட்டத்தட்ட 4 பேர் கொண்டு இருக்கான் நேற்றுக்கு. ஸோ ஒயன் பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் அவள் கண்ட்ரோலே ஆனான். ஒயனை கண்டிப்பாக யூரி கொண்டுடுவான். அவளை பற்றி உனக்கு தெரியாதா? ஒயனை பற்றி அவள்கிட்ட சொல்லியிருக்க. கண்டிப்பாக அவளை தேடி போவாள்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா மூவ் பண்ணணும். அதுக்கு டைம் எடுக்கும். யூரிக்கு அது வரைக்கும் பொறுமை கிடையாது. எதுக்கு சொன்னேன்? அதான் சொன்னேன் சார். யூரி நேற்றுக்கு ரொம்ப கூப்பிட்டா, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் ஒயனை பற்றி சொன்னேன். அவளை கொண்டுட்டா என்ன பண்ணுவேன்? ஒயன் செத்து போயிட்டேன்னா அவள் தான். யூரி சாப்டர் அதோட க்ளோஸு. அதை நான் பார்த்துக்கிறேன். லீயும் பார்க்க யூரியை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஒயன்கிட்ட போகாத மாதிரி. அப்புறம் ஒயன் எங்கே இருக்கான்னு யூரிக்கு தெரியாதோ அதெல்லாம் நான் அவகிட்ட சொல்லலை. இப்படி சொல்லிட்டே இருக்க யூரி வெளியே வரா. ஜேகே ரூமில் ஒயின் பாட்டிலே காணும் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்தா. டேடி அப்படி சொல்லிட்டு வந்து லியா ஹக் பண்ணிக்கிறா. லியோ ரிட்டன் ஹக் பண்ணிக்க ஜேகே சைலண்டாக நின்றுருக்கான். நேற்று ஒன்று ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேனப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. டென்ஷன் ஆகுதுப்பா. வேற என்ன பண்ணிட்டோம்? எல்லா ரூமில் வச்சு என்ன லோ பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிலாம் சொல்ல. சரி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தான் உள்ளே ஏறு. மற்றதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன். தெரியும்பா. நேற்று ஜேகே சொன்னான். டீ சொல்ல லியோ ஜேகேவை பார்த்து சேர்மன் உன்னை பார்க்கணும்னு சொன்னார். போய் அவரை போய் முதல்ல பாரு. அவன் யூரியை பார்க்க என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ ஃபஸ்ட்டு சேர்மனை மீட் பண்ண அப்படி சொல்ல ஜேகேவும் சரி அப்படி சொல்லிட்டு தலையாட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். டேடி எனக்கு ட்ரிங்க் வேணும், அப்புறம் ட்ரங்க்ஸ்லாம் வேணும். எனக்கு எதுவுமே இல்லை. ஜேகே வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டான். அப்படி சொல்ல அப்பாவோ உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நானே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்பான். பட் இப்போ அவரு புதுசாக எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு மினி பாரே ரூம்குள்ளே செட் பண்ணுறாரு. ட்ரக்கு அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண. என் டேடினா என் டேடி தான் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிட்டு மார்னிங் கூட பார்க்காம குடிக்கிறா. அவளுக்கு தேவையான ட்ரக்லாம் எடுத்துக்கிறா. யூரி ரொம்ப பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. எனக்கு தெரியும்ப்பா லிமிட் என்னன்னு அப்படின்னு குடிச்சிட்டே சொல்றா. இங்க ஜேகே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா சேர்மனை பார்க்க வந்திருக்காரு. சேர்மன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வீல் சேர்ல ஒரு பார்க் மாதிரி இருக்கு, அங்க உட்காந்துட்டு இருக்காரு. சேர்மன் கூட ஒரே ஒரு பாடி கார்டு. ஜேகே ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு பார்க்ல இருப்பாரு. அங்கதான் இருப்பான் போல அப்படி சொல்லிட்டு ஜேகே ஸ்ட்ரெயிட்டா அங்க வர ஒரு வீல் சேர்ல சேர்மன் இருக்காரு. ஜேகே சேர்மனை பார்த்துட்டான். வேக வேகமா வந்து அவர் முன்னாடி நீல் லோன் பண்ணி கீழே உட்காந்த. எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஜேகே வந்துட்டியா? நான் உன்னை நேற்றுலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஜேகேவும் லைட்டாக ஸ்மெல் பண்ண அவர் கையை மெதுவாக கொண்டு வந்து ஜேகேவோட ஹேரை ரப் பண்ணி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சேர்மன். உன்னால தான் நான் இவ்வளோ நாள் உயிரோட இருக்கேன். நீ மட்டும் இல்லைன்னா நான் எப்பயும் சுற்று போயிருப்பேன் ஜேகே அப்படின்னு சொன்னான். நானும் இதை சேம் ரிப்பீட் பண்ணணும். பிகாஸ் நானும் உங்களால் தான் உயிரோடு இருக்கேன் சேர்மன். என்னை காப்பாற்ற போக்கிட்டான் உங்களுக்கு இந்த நிலைமை அப்படி சொல்ல அவரும் ஜேகேவோட ஜேக்கிட்ட கை வச்சு ரப் பண்ணி உங்கள் அப்பா இல்லைன்னா கண்டிப்பாக நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஜியோ எப்படி எனக்கு லெஃப்ட் ஹேண்டோ
அதே போல் நீ எனக்கு ரைட் ஹேண்ட் அப்படி சொல்ல ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். லே உங்களை பார்க்க சொன்னாங்க. இங்கே வா, அங்கே ஒரு சேர் மாதிரி இருக்கு, அங்கே அங்கே காட்டிட்டு அங்கே போகலாம் அப்படி சொல்ல ஜேகே அவரோட வீல் சேரை தள்ளிட்டு அந்த சேரில் வந்து 2 பேரும் உட்காடுறாங்க. ஜேகே அவரை அங்கே ப்ளேஸ் பண்ணுறான். யூரி நேற்று நான் நியூஸில் பார்த்தேன் அப்படி சொல்ல ஷாக்கிங்காக ஜேகே டேர்ன் பண்ணி அவரை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தா யூரி. சொல்ல போனா யூரி அப்படி இருக்க மாட்டாளான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நீ சேஞ்ச் பண்ணுறவன்னு நினச்சேன், இவ்வளோ சீக்கிரம் அவளை சேஞ்ச் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜேகே. ஜேகேக்கு புரியல, எப்போ பார்த்தாரு இன்னும் யூரி சேஞ்ச் ஆயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக பார்க்க. ஆமாம், யூரி எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனா அப்படி சொல்ல ஜேகேக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அவரு பார்த்தது உங்களை. ஜேகே சேர்மனை பார்க்க அவரும் அவள் ஃபேஸில் ஏதோ இன்னசென்ட், அவள் மாறிட்ட மாதிரி தோணுச்சு. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தா. பட் ஃபுல்லாக கவரில் வந்தா. எப்பயாவது வியடாக நடந்துக்கிறதே அவங்களோட வேலையாக தான் இருக்கும். நல்லா இருந்தது அப்படி சொல்ல ஜேகே சைலண்டாக இருக்கான். அவர் பார்த்தது உங்களை. சைலண்டாக இருக்க ஜேகே யூரியை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன் தலையாட்டான். அவரும் ஜேகேவோட கையை பிடிச்சி சீக்கிரமாக பண்ணிக்கோ, அவள் நிறைய சேஞ்ச் ஆகிட்டான்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறது நீ கேட்ப தானே? கேட்பான்னு தலையாட்டான். சரி, எனக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், உனக்கு அவளை பிடிக்கும்ல அப்படி சொல்ல ஜேகே லைட்டாக ஒரு ஸ்மைலோட எங்க நான் ஒர்க் பண்ணுறேன்னா உங்களாலையும் யூரியாலையும் தான். எனக்கு நீங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் 2 பேருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும். இப்படி பேசாதுன்னு தானே சொன்ன ஜேகே. ஜிகர் பழைய மாதிரி இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் யூரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வயலன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது இல்லைன்னு தலையாட்டான். யூரியை நல்லா சேஞ்ச் பண்ண முடியும்னு நினச்சேன், நல்லா சேஞ்ச் பண்ணிட்டேன், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. சரி தலையாட்டான். சரி போயிட்டு யூரியை பார்த்துக்கோ, அவள் கூட இருந்தே பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்ல அவனும் சரி சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நெக்ஸ்ட்டு யூரிக்கிட்ட போக்காம உங்ககிட்ட வரான். நீங்க எந்த உட்காந்துட்டு இன்னும் அந்த மொபைலே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ மணியா அப்படிங்கிறது உங்களாலே நம்ப முடியல. இவ்வளோ காசு நம்மள சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மொபைலை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நேற்றுக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸு உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கும். நம்ம ஒர்க் பண்ணல, அதுக்குள்ளே என்ன இவ்வளோ காசு, என்ன கம்பெனி, என்ன ஒர்க்கு, நம்ம இதுக்கு டெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம், ஹாஸ்பிட்டல் இது வந்திருக்கோம் அப்படி மாதிரி சம்திங். நிறைய மீடியா பீப்புள் வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொஸ்டின் பண்ணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்துலாம் வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஜேகே உங்களை மேடம் மேடம் அப்படி கூப்பிட்ருப்பான் அப்படின்னு உங்களுக்குள்ள அவ்வளோ இது ஓடிட்டு இருந்திருக்கும் கொஸ்டின்ஸு. இப்போ அந்த மணியை பார்த்த உடனே டோட்டலாக உங்கள் மைண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஒரு கொஸ்டின் கூட உங்கள் மைண்டில் இல்லவே இல்லை. நீங்கள் மொபைலில் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கேன். ஜேகே கதவை திறந்துட்டு உள்ளே வரான். வயன் இருக்கியா கேட்டே வர மொபைல் எடுத்து பெட்டில் போட்டு கட கட கடன்னு எழுந்து நின்று இருக்கு சார். அவன் உள்ளே வர உங்களை பார்க்குறான். சார் கிளம்பு ஹாஸ்பிட்டல் போகலாம். அப்படியே சைலண்ட்டாக நின்ட்டீங்க. கிளம்பு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னோன்னா இல்லை சார் நேற்று தான் போயிட்டு வந்தோம். உனக்கு கிளம்பு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னேன். உங்களை பார்த்தேன், அக்ரிமெண்ட் பேப்பரு அவன் பாக்கெட்டில் இருக்கு. அவன் அதை எடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நீங்கள் அதை பார்க்குறீங்களா, கண்ணு வர தெரியல, கொஞ்சம் தூரமாக இருக்கான். நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு அவனுக்கும் க்ளோஸாக போயிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை படிக்க ஜேகே என்ன சொன்னாலும் கொஸ்டின் பண்ணாமல் அதை அப்படியே செய்வேன்னு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. ஜேகே மூஞ்ச பார்க்குறீங்க. அவன் சுருட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு இப்போ கிளம்பு. ஓகே சார். நீங்கள் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. எங்கே போகிறோன்னு தெரியல, இவன் எதுக்கு அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு கிளம்பிட்டுருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே கொரியாவே சுற்றி பார்க்கணும், இவ்வளோ காசு இருக்கு நம்மள்கிட்ட, எல்லாம் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் அப்பாவித்தனமாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் டோரை தட்டி கிளம்பிட்டியா இல்லையா? ஓகே சார் ஒரு 5 minutes. கொஞ்ச நேரம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே கார் போகலாவா அப்படின்னு காரில் கூப்பிட்டு போயிட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணி ஏற நீங்கள் பின்னாடி ஏறுறீங்க. ஜேகே பார்த்துட்டு நீங்கள் உள்ளே உட்காரதையும் பார்த்துட்டு இங்கே பாரு, வெளியே வந்தால் மட்டும் நான் உன்னோட பாடிக்கு புரியுதா? ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. புரிஞ்சுதா இல்லையா? இல்லை சார், நீங்கள் தானே என்னோட பாஸை. நீங்கள் பாடி கார்டில் எதுவும் சொல்லிட்டுருக்கீங்க. சொல்கிறத முதல்ல கேளு. வெளியே வந்துட்டேன்னா மீடியா முன்னாடி உன்னை மேடம் கூப்பிடுவேன், நீ என்ன ஜங்குக்கும் கூப்பிடு, புரியுதா? நீ என்னோட பாஸ் அந்த டைமில். சார் புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. அவள் திரும்பி கார் எடுக்கிறான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க ஒரு மாதிரி கொல்லப்பத்தில். இவன் தானே நம்மளுக்கு பாஸை, இவன் தான் உல்ட்டாவா சொல்லிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பட் ஓகே தான், உங்களுக்கு பெருசாக எதுவும் டவுட் வரல. நெக்ஸ்ட்டு
ஹாஸ்பிட்டலில் நேற்று போல் உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கூட்டிட்டு போகிறான். உங்கள் கை கால் கழுத்து வரைக்கும் ட்ரெஸ்ஸு கவர் பண்ணிட்டு உங்கள் ஹெட்டில் கேப் அப்படி சொல்லிட்டு கவர் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறான். அன்றைக்கி மாதிரி சேம் அதே ரூமில் இருக்கீங்க, அதே டாக்டர் தான் உங்கள் முன்னாடி அவங்க நிறைய டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்றுமே புரியாமல் நீங்கள் அந்த டாக்டரை பார்க்க உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணுறாங்க. அமைதியாக கண்ணை பிளிங்க் பண்ணாமல் இருக்கீங்க. உங்கள் கை கொடு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ சைலண்ட்டாக இருக்கீங்க. இந்த டைம் வாயை தோற லைட்டாக வாயை திறந்து காட்டுறீங்க. உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. இன்னைக்கும் ஏகப்பட்ட பிளட் எடுக்கிறாங்க. உங்களுக்கு கையெல்லாம் வலிக்குது. நேற்றும் சேம் அதே பிளேஸில் ஊசி போட்டு அங்கே உங்களுக்கு வீங்கியே போயிருக்கோம். சேம் அதே பிளேஸில் இப்போ ஊசி போட உங்களுக்கு வலிக்குது. ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கீங்க. ஜிகே அதெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்காம வெளியே போக அவனுக்கு லீக்கிட்ட இருந்து கால் வருது. ஜிகே அகைன் டெஸ்ட் பண்ணிட்டல, எல்லாம் ஓகே தானே? ஓகே சார், இன்னைக்கு எதுவும் மீடியாலாம் கிடையாதா? எல்லாமே ஓகே தான். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து உன் பிளான் என்ன? எனக்கு டேட்டா போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இவருக்கு பாக்ஸிங் தெரியும், எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒயின் கொஞ்சம் சப்பியாக இருக்கா, அவளை லீனாக கொண்டு வரணும். அவள் பேசுகிற ஸ்லாங்கை மாற்றணும். ஃபஸ்ட்டு அவள் பாடி லாங்குவேஜை மாற்றணும். அவள் பார்க்குற லுக்கை ஃபஸ்ட்டு மாற்றணும். அதெல்லாம் எதுக்கு? டேட்டா போட்டியா, அவளை ஃப்ரேம் பண்ண பாரு. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக டைம் இருக்கும். யூரி அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டா சார். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவளை யூரின் ஃப்ரேம் பண்ண முடியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம என்ன அவளை போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம்? இல்லை, அவளை போட்டு தள்ள போகிறோம். அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? சார் இங்கே பாருங்க, மார்னிங் நான் சேர்மன் சாரை நோட் பண்ணேன். அவர் வயனை பற்றி சொல்லும் போது இன்னைக்கே ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் அவர் சொன்னது, நான் யூரியை பார்த்தேன், இன்னசென்ட்டாக இருக்கா, கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படி சொன்னார். இத்தனைக்கும் அவர் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் வீடியோவில் பார்த்துருக்காரு நியூஸில். அதுலேயே சொல்லிட்டாரு யூரி சேஞ்ச் ஆயிருக்கான்னு. அவரால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா போலீஸ் எல்லாம் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. பையனோட பாடி லாங்குவேஜ் முதல்ல சேஞ்ச் பண்ணணும், பார்க்கறத சேஞ்ச் பண்ணணும், யூரி மாதிரி ஷார்ப்பாக பார்க்க வைக்கணும். அதுபோல் ஒன்று அவள் தான் பண்ணான்னு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஃப்ரேம் பண்ண முடியும். எனக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம போலீஸ்கிட்ட யூரியை கொடுக்க மாட்டோன்னு. அதுக்கு பதிலாக தான் இந்த ஒயனையும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க மாட்டோம்ல. அவன் மட்டும் போலீஸ்கிட்ட மாட்டிட்டானா கண்டிப்பாக இது யூரி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். யூரி வெயிட் பண்ணுவா, யூரியை நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை டென்ஷன் பண்ணாமல் இருங்க சார் அப்படின்னு ஜேகே கட் பண்ணிட்டான். லீக்கு டென்ஷனாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. சான்ஸ்மேன் சாருக்கே யூரி இல்லை அப்படின்ற ஒரு இன்ட்டு வந்திருக்குன்னா கண்டிப்பாக போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அது அவருக்குமே தோணுது. ஸோ சைலண்ட் ஆகிட்டாரு. என்னன்னே தெரியாமல் நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் கையில் 2 வாட்டி குத்தி செவந்து போயிடுச்சு அந்த கையே. ரப் பண்ணிட்டேன், எதுக்கு ரத்தம் எடுத்துகிட்டே இருக்காங்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கிட்டே. மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஃபுட் யாரும் கொடுக்கல, இப்போது ஆஃப்டர்நூன் போல் இருக்குது, பிளட் வேறு எடுத்துகிட்டே இருக்க, மயக்கமாக வருது. நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, இப்போ ஃபுட் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பெட் மேலே உட்காந்துட்டு இருக்க, டோர் ஓப்பன் பண்ணிட்டு சிக்கி வரான். நீங்கள் உங்கள் கையை தேய்ச்சிட்டே, சார் எதுக்கு பிளட் எடுத்தாங்க, எனக்கு வலிக்குது நீ சொல்லிட்டுருக்க, வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க உங்கள் கையை அவன்கிட்ட நீட்டி. பட் அவன் அதை கண்டுக்காம கையை பிடிச்சி தாரன்னு வெளியே இழுத்துட்டு வரான். சார் வலிக்குது சார் நீங்கள் கத்திக்கிட்டே வர யூரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு நியூஸ் தெரிஞ்சு ஒரு 2-3 மீடியா பீப்புள்ஸ்லாம் ரவுண்டை சுற்றி வந்து இந்த இயர் நீங்கள் பாக்ஸிங் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி மைக்கு கொண்டு வந்து நீட்ட உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவனை பார்க்க இன்னொருத்தன் நீங்கள் ஒரு குழந்தைய கொண்டுதா உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த கேஸுக்கான ரீசன் அது. இப்போ நீங்கள் ஜாமீனில் தான் வெளில வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நீங்கள் ட்ரக் எடுத்துட்டு நிறைய பேர் கொலை பண்ணதா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் வர ஜேகே அவங்களெல்லாம் பிடிச்சி புஷ் பண்ணிட்டு மேடம் வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை இழுத்துட்டு வரான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட் காருக்குள்ளே ஏறி உட்காடுறீங்க. ஜேகே சீட்டு வந்து உட்காந்துட்டு நல்லா கவரில் தானே இருக்க, இதெல்லாம் திறந்துட்டியா என்ன? இல்லை சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜேகே ட்ரைவ் பண்ணுறான் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக. உங்களுக்கு இதே மண்டியில் ஓடுது. கொலை பண்ணட்டுமா கொள்ளைய என்ன சொல்கிறாங்க, பாக்ஸிங்கா, ட்ரக் எடுத்துட்டோம் எதோ சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே வந்துட்டுருக்க. நெக்ஸ்ட்டு டேட்டோ ஷாப்பு. உங்களை நெக்ஸ்ட்டு டேட்டோ ஷாப் அங்கே தான் கூட்டி போகிறான். கார் நின்று உடனே எங்கே சார் வந்திருக்கோம், கொஸ்டின் பண்ணாத கீழே இருக்க அப்படி சொல்லிட்டு அவன் இறங்கிட்டான். நீங்கள் அந்த ஷாப்பை பார்க்குறீங்க, டேட்டோ ஷாப்பு, இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்க. அவன் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு உன்னை கீழே இறங்குன்னு சொன்னா ஓகே சார்
நீங்களும் கீழே இறங்குறீங்க. ஜேகே உள்ள போ. புஷ் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு வரான். அந்த டேட்டோ ஷாப்பில் ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வராங்க, வெல்கம் பண்ணுறாங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் டேட்டோ பொண்ணு. நீங்கள் ஜேகே மூஞ்ச பார்க்குறீங்க. கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி என்னவோ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க. நெக்ஸ்ட்டு அவங்க உங்களை உள்ள கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ஜேகேவை பார்த்து, சார் எனக்கு டேட்டூலாம் வேணாம் சார். ஓ சார் ப்ளீஸ் சார், எங்கள் அப்பா பார்த்தாருன்னா திட்டுவார் சார். ஏய் டேட்டூ போட்டு போயிட்டு சார், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். போய் டேட்டூ சார் இங்கே பாருங்க, என்னால் டேட்டூலாம் போட முடியாது. ஏய் எங்கிட்ட நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணுறியா சார்? நீங்கள் இது வரைக்கும் இன்னும் ஒர்க் பண்ணணும் எதுவுமே சொல்லல சார். வரீங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்க, நெக்ஸ்ட்டு ரூமில் கூப்பிட்டு வந்து விட்டுறீங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்க, ஸ்ட்ரீட்டாக இப்போ டேட்டூ ஷாப். நான் ஒர்க் பண்ண வந்திருக்கேன் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. எங்கெங்க கூப்பிட்டு போகிறீங்க, எங்கெங்க கூப்பிட்டு வரீங்க, கேட்டால் கொஸ்டின் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியல. நான் என்ன பண்ணுறேன், என்ன ஒர்க்கு, எதுவுமே நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை சார். நான் தான் சொன்னேன்ல, நான் என்ன ஒர்க் சொல்லணும் அதை மட்டும் பண்ணால் போதும்னு சொன்னேன்னா. சரி சார் எனக்கு புரியுது, நீங்கள் சொல்கிற ஒர்க் நான் பண்ணுறேன். பட் எந்த ஒர்க்குமே எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்களே எல்லாம் பார்த்துக்கிறீங்க. அந்த மீடியா எனக்கு என்னன்னு தெரியல. சரி ஓகே, என்ன வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ஒர்க் கொடுங்க. என்னால் டேட்டூலாம் போட்டுக்க முடியாது, எங்கள் அப்பா திட்டுவாங்க. முரண்டு பிடிக்கிறீங்க. அந்த டேட்டூ ஆர்டிஸ்ட்லாம் இன்னும் உள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து பார்க்க, என்னால் டேட்டூலாம் போட்டுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. ஸோ ஜேகே பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைலோட, சின்ன ஒரு ஆர்குமெண்ட், இந்த வந்துடும் ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி உங்களை தனியாக கூட்டு வந்து, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்? நீங்கள் ஜேகே மூஞ்ச பார்க்குறீங்க. ஏய் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் டி வேணும் உனக்கு? சார் டேலாம் சொல்லி என்னை கூப்பிட்டாதீங்க. அவங்க முன்னாடி என்னை கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறீங்க. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இது வரைக்கும் யாரையும் லவ்லாம் பண்ணது கிடையாது. உங்களுக்கு என்ன என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? காமெடி சீரியஸான நேரத்தில் காமெடி பண்ணாதான் எனக்கு அது பிடிக்காது. சரி சார் பாருங்கள், எனக்கு மணி வேண்டாம். என்னால் டேட்டூலாம் போட்டுக்க முடியாது. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தான் நான் எங்கள் ஒர்க் வந்திருக்கேன். எனக்கு ஒர்க் பண்ணணும். எங்கள் வீடு கொஞ்சம் கடனில் இருக்குது, அதனால் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் நீங்கள் என்னென்னமோ பண்ணிருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்குது. நான் அந்த ஒர்க்கை குட் பண்ணிக்கிறேன். ஹே ஒர்க்லேருந்து போறியா? அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு கதை. ஜிகே அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து வரு. இந்த ஒர்க்கை குட் பண்ணணுன்னா எனக்கு நீ 2 மில்லியன் கொடுக்கணும். சார் நான் எம்டி பேப்பரில், ஆமாம் நான் தான் சொன்னேன், ரூல்ஸ் எல்லாம் நானே போட்டு பண்ணேன். என்னோடய ரூல்ஸ் இது தான் சார். வீடு ஏதோ கடனில் இருக்குன்னு சொன்னல, இப்போ எங்கேயும் ஒர்க் பண்ணுறான்னு நான் கேள்விப்பட்டேன். சார் இதெல்லாம் ரொம்ப மோசம் சார். இங்கே பார், நான் சொல்கிற வாக்கு பண்ணுன்னு வச்சுக்கியா, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஸ்மூத்தாக ஒன்று விட்டுருவேன். நீ கேட்குற அமௌண்ட்டு உனக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். நான் சொல்கிறத பண்ணலன்னா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். எப்படி வசதி? நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, டைம் ஆகுதோ? சரி சார் நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. தெரில இது ஒரு மாதிரி இருக்குது. சரி டேட்டூ தானே, ஓகே போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வரீங்க. ஜேகேவும் உள்ளே வரான். டேட்டூ ஆர்டிஸ்டும் எப்படி போடணும் அப்படிலாம் கேட்டேன். ஜேகே பிராண்டு எப்படி ஜேகே ஃபுல்லாக போட்டிருக்கானோ அதே போல் பிராண்டு ஃபுல்லாக, அதாவது யூரி ஒரு பக்கம் பாடி ஃபுல்லாக போட்டிருப்பா, அதே போல் போட சொல்கிறான் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டூனா ஜஸ்ட் ஏதோ சின்னதா இல்லை காலில் அந்த மாதிரி நினச்சிருப்பீங்க. பட் ஒரு பாடி ஃபுல்லாவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோட மிரட்ட போயிட்டு பார்க்க, ஜேகேவும் அதை அழகாக ட்ரா பண்ணி கொடுக்குறான். ஒரு பாடி ஃபுல்லாக அந்த டேட்டூ. பிகாஸ் யூரி அப்படி தான் போட்டிருப்பா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. ஜேகே ஷர்ட்டு கழட்டு. சார் நான் டேட்டூனா ஏதோ குட்டியோண்டு இருக்கும்னு நினச்சேன் சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாத, ஷர்ட்டு கழட்டு. சார் எனக்கு இது வேணாம் சார். வேண்டாமா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு இப்போ தானே சொன்னேன். கழட்டு அப்படி சொல்லிட்டு அவனே கழட்ட வர, நானே கழட்டிக்கிறேன் சார். நீங்கள் இங்கிறது கிளம்புங்க. டேட்டு தானே, ஓகே நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் ப்ளீஸ் சார் அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டே சொல்ல, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வெளில போயிடுறான். அந்த டேட்டு ஆர்டிஸ்டும் ஷர்ட்டு கழட்டுங்க அப்படி சொல்ல, லேடி ஆர்டிஸ்ட் இல்லை, ஆனால் அவங்க பிஸியாக இருக்காங்களே, வர வர வெயிட் பண்ணி நான் போட்டுக்கிறேனே. சரி சொல்லிட்டு அவன் வெளியே வர, ஜிகே என் டேட்டோ போடலையா, என்னாச்சா, லேடிஸ் கிட்ட போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜேகேவும் விட்டுட்டான். 1 டே ஃபுல்லாக போகுது டேட்டோ போடுறதுக்கு. ஃபுல் பாடி டேட்டோ இல்லையா, டேட்டோ வலிக்குது, திரும்பி வளர்ந்துட்டுருக்கீங்க. பாடி ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. உங்களால் அந்த பெயின் தாங்கவே முடியல. ஜஸ்ட்டு ஊசி போட்டதுக்கே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுருப்பீங்க. இது உங்களுக்கு வலிக்குது, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் டேட்டோ போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் டேட்டோ போடுற அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கேப் கொடுக்குறீங்களா, கொஞ்ச நேரம் அப்படி சொல்ல,
சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவளும் வெளியே போறா. என்னாச்சு, முடிஞ்சுதா? இல்ல சார், பெயின்ல அவங்க ரொம்ப கத்துறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ஏதாவது இருக்குமா? அலர்ஜியா? எதுக்கு? இல்ல இப்படி டாட்டோ போடுறோம்ல, ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெயின் இருந்தா மேபி அலர்ஜி அப்படி சொல்ல சிக்கி உடனே கால் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்குறான். உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு சீக்கிரம் போயிட்டு அவளுக்கு டேட்டோ போட்டுக்க. அது அலர்ஜிலாம் எதுவும் இல்லைல்ல? ஓகே சார், நான் போடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்ச நேரம் டைம் கேட்டிருக்காங்க, டைம் கழிச்சதுக்கப்புறம் நான் போய் போட்டேன். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் டைம் இல்லை, இப்போ போடுங்க. அவங்க ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்க எனக்கு டைம் இல்லை, டேட்டோ போட்டு சீக்கிரம் அனுப்புனா அவளை கூப்பிட்டு போகணும். ஒரு நாள் ஃபுல்லாக நான் இங்கேயே இருக்கேன். சார் அவங்க அழுகுறாங்க. இட்ஸ் ஓகே, போய் அவளுக்கு டேட்டோ போடுங்க. எவ்வளோ டேட்டோ போட்டிருக்கீங்க? மேலே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு சார், பாட்டம் தைஸில் மட்டும் சீக்கிரம் போடுங்க. சரி சொல்லிட்டு அவளும் உள்ளே வரா. நீங்கள் ஆனால் துடிச்சு கதறிட்டீங்க. ஓகே உள்ளே வராங்க. நீங்கள் அவங்க மூஞ்ச பார்த்த, ஏன்னா இப்போ தான் போனீங்க, என்னால் முடியல, எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவராவது எனக்கு டைம் வேணும் ப்ளீஸ். இல்லை மேம், உங்கள் கூட வந்தவங்க உங்களுக்கு டேட்டோ போட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவன் மூஞ்சே பார்க்குறீங்க, ரொம்ப பாவமாக பார்க்குறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, டேட்டோ ஃபுல்லாக போட்டாச்சு, டைஸ்லேருந்து கீழே வரைக்கும் தான். பட் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நோ சொல்லியிருக்கீங்க. பட் எப்படியோ போடணும் சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் பாருங்க, எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவராக டைம் வேணும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டேட்டோ போடவே விட மாட்டேன்றீங்க. இந்த சவுண்டு வெளியே இருக்க ஜேகே கேட்குது. டூர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். டேட்டோ போட்டுக்கணும் போட்டுக்க மாட்டியா, டேட்டோ போட்டுக்கணும் போட்டுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி உள்ளே வரான். நீங்கள் சார் சார் எனக்கு பெயினாக இருக்குது சார், என்னால் முடியல சார் அப்படின்னு உங்கள் கண்ணில் தண்ணி வருது. ஜேகே கிட்ட சொல்ல, பரவாயில்ல கொஞ்சம் லேசாக தான் இருக்கும், பரவாயில்ல வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டிஸ்ட்டை பார்க்க நீங்கள் ஆழ்ந்துட்டே, சரி என்னால் முடியல, எனக்கு வலிக்குது சார் அப்படின்னு கண்ணுட்டு தண்ணி வருது. ஆல்ரெடி அவனை பார்க்க அதுக்கு ரெடி பண்ணிட்டோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? சார் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல சார், சார் எனக்கு முடியல சார் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே உங்கள் கையெல்லாம் பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி உங்களை ஒரு மாதிரி லாக் பண்ணி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க போடுங்க. ஒரு மாதிரி பார்க்குறா. நீங்கள் தீம்பி தீம்பி ஆழ்ந்துட்டு இருக்க. உங்கள் காலெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டிச்சு வர இருக்கீங்க. சார் மிஸ் ஆகுது, டிசைன் வர மாட்டேங்குது, ஷேப் பண்ணிருக்காங்க, கொஞ்ச நேரம் சும்மா இறாண்டி சார் எனக்கு வலிக்குது சார் அப்படின்னு ஆழ்ந்துட்டே பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு அந்த டிசைன் வர மாட்டேங்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்கள் காலை பிடிச்ச அழுதி இப்போ வருதான் பாருங்க அப்படின்னு போட உங்கள் கால் பயத்தில் உதறுது. கொஞ்ச நேரம் காலை ஷேக் பண்ணாமல் இறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறான், பயத்தில் உதறுது. வலிக்குது சார், சார் வலிக்குது சார் அப்படின்னு ஆழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வலிக்குதுன்னு அவன் விடல, அந்த டிசைன் வர மாட்டேங்குதுன்னு உங்களை விட்டுட்டான். ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு இருக்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே கிளம்புறான். நீங்க 10 நிமிஷம் கேப் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி உங்க காலெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது பிடிக்கல, அசிங்கமா இருக்கு, உங்களை நீங்களே பார்க்க அசிங்கமா இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு இந்த டேட்டு பிடிக்கல, சைலண்டா அழுதுட்டே இருக்க. அவன் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல ரிட்டர்ன் வந்துட்டான். கையில் ட்ரிங்க் பாட்டில். நீங்கள் ஜேகேவை பார்க்க ஜேகே பாட்டிலை கடிச்சு துப்பிட்டு, அதாவது கேப்பை ஓப்பன் பண்ணிட்டு வாயில் கொண்டு வந்து அப்படி நாட்டி விட்டுட்டான். நீங்கள் குடிக்கல, ஒரு மாதிரி துப்ப உங்கள் சின்னிக்கிட்ட ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி இந்த பாட்டில் சரக்கே உங்களுக்கு கொடுத்துட்டான். யூரி ஃபுல்லாக ட்ரக் எடுத்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அவன் உடம்பு ஃபுல்லாக டேட்டு போட்டிருப்பான். ஜங்கு பார்த்துருப்பான். ஸோ பெயின் இருந்தா நீங்கள் போட விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, அந்த பெயின் தெரியாது இல்லையா, அதனால இந்த சேட்டியை பண்ண. ஸோ நீங்கள் குடிச்சிட்டு மாட்டியாக ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு விட்டாச்சு. டே ஃபுல்லாக நீங்கள் டேட்டா ஷாப்லேயே இருந்திருப்பீங்க. ஜேகே ஃபுல்லாக மாட்டி ஆகிட்டீங்க. ட்ரெஸ்லாம் அவன் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறான். உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு காருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் படுக்க வச்சு சீட் பெல்ட் போட்டு கார் எடுத்துகிட்டு நீங்கள் இருக்கீங்க இல்லையா அந்த வீட்டுக்கு வந்து உங்களை உங்கள் பெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறான். நீங்கள் இருக்க ரூமு, ஹாலு எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ் பண்ணுறான், ரெஸ்ட் ரூம் தவிர. ஒரு கேமராவோட ஆக்சஸ் லீ கிட்ட இருக்கு, ஒன்று யூரி கிட்ட, ஒன்று ஜேகே கிட்ட. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு யூரிக்கு கால் பண்ணி வாயின பாரு அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணிட்டு ஜேகே கால் பண்ணி, தெரியுதா இங்கே பாரு உன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி டேட்டோ உங்ககிட்ட இருக்க மாதிரி இருக்கு பாரு. அவ்வளோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவள் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் சொல்கிறியா? சொல்கிறேன், 10 days போட்டோம், அதுக்கப்புறம் சொல்கிறேன், கட் பண்ணு, நான் உங்கள் அப்பனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு யூரி காலை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லீக்கு கனெக்ட் பண்ணி, ஸோ சார் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அவள் பாருங்க யூரி மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு டேட்டா போட்டிருப்பான். ஸோ அவர்கிட்ட காட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு ப்ரெஷர் பண்ணாதீங்க அவன் சொல்லிட்டு கட் பண்ணுறான். ஸோ அவனும் லேப்டாப் ஓப்பன் பண்ணி கேமரா தான் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இல்லையா,
அதில் பார்க்க நீங்கள் தான் குடிச்சிட்டு மாட்டியாயிட்டு இருக்கீங்க. சைலண்டாக பார்த்துட்டு இருக்கான். ஜேகே ஃபோன் காலில் கட் பண்ணிட்டு உங்களை பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளில போகிறான். யூரியும் பார்க்குறான், லீயும் பார்க்குறான். ஸோ ரூம்ல இருந்து வெளில போக யூரிக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ஓகே ஃப்ரேம் பண்ண நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு குஷியாக இருக்கு அவளுக்கு. லீக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. எந்த ஒரு கேஸில் நம்ம பொண்ணு மாட்டா அப்படி. அப்பா அவங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் எடுக்கவே இல்லை. பிகாஸ் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் அந்த ஹாஸ்டல் போகல அப்படின்னு. ஹாஸ்டல் போய் படிக்க அனுப்புனா போவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் உங்களுக்கு கால் பண்ண நீங்கள் எடுக்கவே இல்லை. நீங்கள் தான் இங்கே மாட்டியாயிட்டீங்க இல்லையா, எடுக்கவே இல்லை. ஜிகே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறான். டோரை ஓப்பன் பண்ண யாருமே இல்லை வீட்டில். பேம் பேம் எங்கே இருக்கீங்க? ஒரு சவுண்டு கேட்கல. அப்பா மேலே கோவமா? பேம் உங்களுக்கு ஃபுட் வேணும் வந்திருக்கேன், எங்கே இருக்கீங்க? சவுண்டே கேட்கல. நீ எங்கடா இருக்க? ஒரு நாள் ஃபுல்லாக உன்னை நான் பார்க்கவே இல்லை பேம், எங்கே இருக்கவா? மிஸ் யூ பேம், எங்கே இருக்க? அவன் விட்டு கீழே படுத்திருப்பான் போல. ஜேகே பார்த்த உடனே டோர்ல இருந்திருப்பான். ஸோ ஜேகே கிட்ட வரல. ஜேகே கிட்ட இருந்து அந்த மிஸ் கேட்டு உடனே அங்கிருந்து ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஜேகே ஃபேஸ் ஃபுல்லா நக்கிக்கிட்டே இருக்கான். அவனுடைய அதானே கிஸ் லிக் பண்ணிட்டு ஜேகே ஒரு மாதிரி டைட்டா பிடிச்சிக்க. சரி 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 அன்பு மலையை பொழிஞ்சது போதும், சாப்பாடு வேலை இருந்திருக்கேன் சாப்பிட்டு அப்படின்னு கீழே இறக்கி விட்டு ஃபுட்லாம் எடுத்து கொடுக்க மேம் வாழை ஆட்டிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றான். கொஞ்ச நாள் தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்பா நீ யூரி 3 பேரும் ஒன்றா இருக்கலாம், சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே சொல்லிட்டு ஜேகே குடிக்கிறான். மார்னிங் நீங்கள் எழுந்துக்க ஜோரம் ஃபீவர், உடம்பு ஃபுல்லாக ஒரு பெயின். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோ டேட்டோ. உங்கள் பாடி பார்க்க உங்களுக்கே பிடிக்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, ஒரு மாதிரி அழுறீங்க. உங்களால் அழக்கூட முடியல. அந்த வீட்டிலேருந்து வெளில வரீங்க. உங்கள் முன்னாடி ஒரு 2-3 போலீஸ் ஜீப்பு சர்ன்னு வந்து நிற்கிது. நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்க இவ்வளோ சீக்கிரம் ஒன்று அரெஸ்ட் பண்ண முடியும் நினச்சி கூட பார்க்கல யூரி அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையில் ஹேண்ட் கஃப் போடுறாங்க. சார் சார் என்ன பண்ணுறீங்க சார், சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்க அந்த ஹேண்ட் கஃபோடு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறானுங்க. சார் 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 என்ன விட்டுருங்க சார், சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டே இருக்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஜீப்பில் தள்ளி லோக் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷனு. நீங்கள் போலீஸ் முன்னாடி இருக்கீங்க, ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரு மாதிரி பயத்தோடு இருக்க. ஒரு லேடிஸ் கான்ஸ்டபிள், என்ன யூரி இது உன்னுடைய ஆக்டிங்கா? மேடம் நீங்களா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல மேடம். அது எப்படி புரியாமல் இருக்கும் அப்படின்னு உங்க முடிய பிடிச்சி இல்லைக்க. என்னால் முடியல மேடம். என்ன நீ டெக் இருக்குல்ல இன்னைக்கு டக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அவங்கள பார்க்க அவங்க உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து உங்கள் ஸ்மெல் பண்ண நீங்கள் தான் நேற்று குடிச்சிருப்பீங்களே அதுக்கான ஸ்மெல் இருக்கு. நீங்கள் குடிச்சிருக்க மேடம் பாருங்க மேடம். நீங்கள் ஒரு மாதிரி கிஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க என்ன பேசுகிறாங்க எதுவுமே உங்களுக்கு புரியல. இந்த டைம் ஜிக்கோட என்ட்ரி. வாஜக்கே உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங்கு. தெரியும் ஏதாவது ஒரு சின்ன சில்லி ரீசன் இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்து உள்ளே வச்சிருவீங்கன்னு. ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு சொல்லாம இல்லையா? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் டெய்லி ஒரு கொலை பண்ணுறாங்க. எந்த கொலைன்னு ஃபேம் பண்ணுறது? ஒரு நிமிஷம் இங்கே பாரு அப்படின்னு ப்ளே பண்ணி காட்ட யூரி தான் நைட்டு போட்டு தள்ளியிருக்கா பப்ளிக் பிளேஸில். சரி சொல்ல ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் சார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல சார், சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது சார் அப்படிலாம் ஜேகே. சார் நீங்கள் ஜேகே கிட்ட சொல்ல ஜேகேக்கு அவன் பாக்கெட்டில் கன் இருக்குது, இப்போயே உங்களை போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்டில் அவன் நின்றுட்டுருக்கான். உங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவங்ககிட்ட ஒரு பாறை பச்சு கூட பார்க்காம இந்த தாட் அவனுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பிகாஸ் இது ஒரு வேலிடான ப்ரூஃபு. கண்டிப்பாக இதனால் நீங்கள் இதுக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா நீங்கள் யூரி இல்லை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜேகே அங்கே நின்றுட்டுருக்கான்.